ஹலோ சார்ல்ஸ், நான் மேனன். தெரியும். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார்ல்ஸ், நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப கவர்மெண்ட் கொஞ்சம் செவி சாச்சிருக்காங்க. கடத்தப்பட்டவங்களுக்காக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்ப ப்ராப்ளம் பணம் தான். இவ்வளவு அதிகமான டாலரும் கோல்டும் கேட்கும் போது நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஆனா ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பிஎம்ஓ யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு தெரியுமில்ல உனக்கு. அவங்க வந்தாதான் எந்த முடிவும் எடுக்க முடியும்னு சொல்றாரு கவர்னர். அதுக்கு நான் என்ன பண்றது? கவர்னர் கிட்ட நான் பேசணுமா? சார்ல்ஸ், நான் சொல்றதை என்னன்னு கேளு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் வேணும். டைமா? வாய்ப்பே இல்ல. நேரத்தை பத்தி தான் பேசணும்னா இனிமே நீங்க பேச தேவையே இல்ல. ஆளு ரஷீதுக்கு தான் இருக்கான். என்னது? ரஷீத் அங்கதான் இருக்கானா? எனக்கு தெரியும், நீ என்ன நம்ப மாட்டேன்னு. நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்னு ரஷீதுக்கே தெரியும். நீ வேணா அவர்கிட்ட பேசுறியா? சரி, அவன்கிட்ட கொடு. நான் தான் சார், ரஷீத். ஏன் முன்னாடி தான் பாம்பேல இருக்கிற கவர்னர் கிட்ட பேசினாங்க. டிஐஜி சார் சொன்னது எல்லாமே உண்மைதான். ரஷீத், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? தயங்காம சொல்லு, பயப்படாத. உன்னை அவங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். போனை மேனன் சார் கிட்ட கொடு.